ஆரம்பிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதத்தும் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ தேவைகள், எத்தனையோ நெருக்கங்கள், இடுக்கங்கள் மத்தியிலும் நம்மளை இந்த ஜூலை முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து இந்த மாதத்தில் நம்மோட வாக்குத்தத்தமாய் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனம். ஐசையா சாப்டர் 44 and verse 3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். இங்க வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ள மேல நான் தண்ணீரை ஊற்றி வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, தாகமா இருக்கிறவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இந்த வசனம் சொல்லுது. எந்த மனுஷன் தாகமா இருக்கிறானோ, எந்த மனுஷன் தேவ சமூகத்துல இன்றைக்கு வந்திருக்கிற அத்தனை பேர் மத்தியிலும் ஒரு தண்ணீர் ஊற்றப்படுமாம், அது ஜீவ தண்ணீரா இருக்கும். அந்த தண்ணீர் பாருங்க எப்படிப்பட்ட தண்ணீர் வேதம் சொல்லுகிறது, அது பரலோகத்திலிருந்து இறங்குகிற ஒரு ஜீவ தண்ணீரா இருக்கிறது. ஒரு ராஜாக்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்காக யுத்தத்துக்கு போறாங்க. அந்த யுத்தத்துக்கு போற வழியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க யுத்தத்தில் இருந்த அந்த சூழ்நிலையில 3 ராஜாக்கள் நினைக்கிறேன், அவங்க சேர்ந்து போறாங்க. அப்படி போன வேலையில் அவங்க ஒன்று மறந்துடுறாங்க. அவங்க சூஸ் பண்ண பார்த்து சரியில்லை, சூஸ் பண்ண அந்த வழி சரியில்லை. இன்றைக்கும் பாருங்க, அநேகர் நம்ம கூட பயணிக்கிறாங்க, பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க, பயணம் பண்ண தொடங்குறாங்க. ஆனால் அவங்க சூஸ் பண்ற வழி, தேர்ந்து கொள்ளுகிற வழி, அது சரியில்லாத வழியா இருக்கிறது. இன்றைக்கு அப்படிதான் ஒரு சூழ்நிலையில இந்த ராஜாக்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்க பார்க்கலாம் வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். எந்த வழியாய் போகும் என்று கேட்டால் அதற்கு அவன், பாருங்க இவங்க 3 பேரும் செலக்ட் பண்றாங்க ஒரு வனாந்திர வழி, ஏதோம் என்ற ஒரு வனாந்திர வழி. இப்ப சஹாரா பாலைவனத்துல பாருங்க, ஒரு மனிதனும் அந்த வழியை கடந்து போக முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பாலைவனம்லாம் கிடையாது. அந்த பாலைவனம் ஒரு வறட்சியின் பூமி. இப்போ கூட பாருங்க, இந்த ஜூலையில் மழை ஸ்டார்ட் ஆகிருக்கணும், ஆனால் இந்த ஜூலையில் வெளியில் அப்படி போக முடியல. சீதோஷணை எல்லாம் மாறிடுச்சு, பயங்கர வெயில், உஷ்ணம். இன்றைக்கு அவங்க கண்ணிக்கும் போது சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் டெம்பரேச்சர் ஜாஸ்தி போயிட்டே இருக்கு. அப்படித்தான் இவங்க ஏதோம் என்ற அந்த வனாந்திரத்தை 3 பேரும் சூஸ் பண்ணாங்க. எப்பவுமே நம்மளை தேர்ந்தெடுக்கிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேதம் சொல்லுகிறது, ஒன்றை நான் தேடினேன், அதையே நான் நாடுவேன். இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ எதை நாட போற? நீ எதை நாட போற? நீ என்ன நாட போறியா? என் வார்த்தைகளை நாட போறியா, இல்லை உன்னோட சுய பலத்தின் மேல் சிந்தனை இருக்க போறியா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம
சில காரியங்களில் முட்டாள்தனமாக யோசிச்சிடும். அப்போ அப்படி தான் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, 3 பேருமே சூஸ் பண்ணுறாங்க ஒரு வழியை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிறைவேறப்படாது. அப்படிதான் சொல்றாரு. ஒன்று இருந்தால் அனலாயிரு, இல்லை குளிராரு. எந்த நேரம், எப்போ, எவ்வளோ நேரம் இரு வழியில குந்தி குந்தி நடக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, இவங்க சூஸ் பண்ற அந்த வழி பாருங்க, ஒரு வனாந்திர வழி. இன்னைக்கு கூட நிறைய பேர் நம்ம சில வழிகளில் போய் கொண்டிருப்பீங்க. அந்த வழி ஒரு வனாந்திரமான வழியாக இருக்கும். அந்த வழியில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் வனாந்திரன் வரும்போது நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது. வனாந்திரம் வரும்பொழுது நமக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க. வனாந்திரன் வரும்போது நம்ம கையில் இருக்கிற அத்தனை பொருள்களும் தீர்ந்து போயிடும். அப்படிதான் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த அந்த ஆகாரை கர்த்தர் தண்ணீரை கொடுத்தாராம். வனாந்திர ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கடந்து போய் தான் ஆகணும். நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட நல்லா இருப்பேன். இல்லைங்க, நம்ம அப்போ தான் சோதனை ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு டைமும் நான் கொடுக்கும்போது சொல்லுவேன், இவங்கெல்லாம் கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சிருவாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஆனால் நான் பர்சனலாக ஒரு விஷயத்த சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, இனிமேல் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இனிமேல் தான் இப்போ இயேசு நாசனை எடுத்துட்டு இப்படி மேலே வந்தாரோ அப்போ தான் சோதனைக்காரர் அவர்களை எதிர்நோக்கி வந்தார். எதுக்காக வரா? சோதிப்பதற்காக தான். வனாந்திரத்தில் ஆவியானவரால் அழைத்து செல்லப்பட்டார். அப்ப நாசனை எடுத்தோம் எங்க நடக்க ஆரம்பிக்கிறோம்? வனாந்திரம், வறட்சியான பாதை, எதுவுமே இருக்காது. நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். ஒரு நேரம் வரும்போது எல்லாமே நம்ம கைவிட்டு போன மாதிரி இருக்கும். நம்ம யோசிப்போம், நம்ம போற பாதை சரியான பாதையா? Are we going in the right path, right way? அப்படிதான் இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. 7 நாள் நடந்தாங்க. எத்தனை நாள் நடந்தாங்க? கரெக்டா 7 நாள். 7 நாள் நடந்த பிறகு ஒரு மனுஷன், இது எதை குறிக்கிறதுனா, ஒரு மனுஷன் தன் சுய பலத்தில் தன் சுய இஷ்டத்தில் நடக்க முடியாது. அப்படி நடக்கிற ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக அவன் மாண்டு போவான், மனிந்து போவான். சரீரத்தில் மாட மாட்டான், ஆத்ம மரணம் நிச்சயம். ஒருவேளை சுய பலத்தில் ஓடுமா, இல்லை கர்த்தருடைய பலத்தில் ஓடுமா? எவ்ரி ஸ்டெப் ஒரு முன்னாடி நம்ம எடுத்து வைக்கிறோம்னா நம்ம ஆலோசனை கேட்கணும் கர்த்தர்கிட்ட. தாவீது இந்த பழக்கத்தை வச்சிருந்தான். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, இந்த தண்டை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனா அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜஸ்ட் வெயிட், இல்ல இப்போ போ. கிதியோனுடைய சூழ்நிலைக்கும் அவன் ஆண்டவர் போலாமா, இல்ல வெயிட் பண்ணு. காலையில பாத்தீங்கன்னா முசுக்கொட்டு செடி, அதோட சத்தம் கேட்கும். அப்ப எல்லா தூக்கத்தில் இருப்பாங்க. இப்ப பாருங்க 5:30 மணிக்கு எல்லா தூக்கத்தில் இருக்கிறாங்க. திடீர்னு எந்திரிச்சு பானை உடைச்சி தீ வெட்டியை தூக்குறாங்க. இது எதை குறிக்கிறது? பானை என்பது எதை குறிக்கிறது? சுயம். இப்ப பாருங்க, நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு சுயம் அதை உடைச்சிருக்கிறீங்க, தூக்கம் அதை உடைச்சிருக்கிறீங்க. எப்படியாவது தேவ சமூகத்துக்கு போய் இந்த மாசத்துல தேவனை பார்க்கணும், வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். 2 விதமான கேட்டகரிஸ். ஒருவர் என்ன செய்யறாங்க, இந்த ஆசீர்வாதமாவது வந்தாவது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறாங்க. ஆனா இதோட விலை எப்ப திரும்ப தெரியும்? பின்வரும் காலத்துல. இதோட விலை இப்ப தெரியாது.
நீங்க நினைக்கிறீங்க தேவனுடைய ஆசீர்வாதம்னா காசு பணம் அப்படி நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு வளையம். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நீ எதை செய்யறியோ அதுல கர்த்தருடைய கரம் விளங்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நம்ம வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நம்ம சில பாருங்க, சிலருடைய டிஸ்ட்ராக்ஷன், சிலருடைய அழிவு, பேரழிவு வெளியிலேருந்து வராது, நமக்குள்ளேயே தான் இருக்கும். ஒரு அம்மா வந்தாங்க ப்ரேயருக்கு, வந்துட்டு சொல்றாங்க, நான் நல்லா பாடுவேன், நல்லா இசை அமைப்பேன், ஆனால் ஒரு 6 மாத காலமாக எனக்குள்ள ஒரு டிப்ரெஷன், எனக்குள்ள ஒரு மன அழுத்தத்திற்குள்ளாக நான் போயிட்டேன். என்ன ஒரு அப்போலாம் நல்ல ஒரு மியூசிக் பண்ணுவேன், நல்லா பாடுவேன், எப்பவுமே பாட்டாக இருப்பேன். நம்மளாம் பாட்டு புக்கை பார்த்து தான் பாடுறோம். ஆனால் அவங்க எப்படி தெரியுமா பாடுவாங்க? எத்தனை வரியோ எந்த வரியோ எப்படி வேணா அப்படியெல்லாம் பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அபிஷேகம். இன்னைக்கு எத்தனை பேர் பாட்டு போக்கு இல்லாமல் பாட முடியும்? எத்தனை பேர் பாட்டு போக்கு இல்லாமல் பாட முடியும்? சில நேரத்தில் அப்படியே, சில நேரங்கள் அதே வரி நம்ம எல்லாம் பாடிதான் இருப்போம் பட்சமா, ஆனால் சில நேரங்களில் மைண்டுக்குள்ள அது வராது. எத்தனை பேர் அப்படி அனுபவத்தில் போயிருக்கீங்க? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ படித்த மாதிரி இருக்கு, நல்ல வாயில இருக்கு. பாருங்க, மனசுல நமக்குள்ளேயே அந்த சிந்தனை நம்மளுடைய நினைவுகளை அழைக்கின்றது, எரேஸ் பண்ணுது. அப்ப பாருங்க, கர்த்தருடைய வல்லமை, அந்த ஆசீர்வாதம் அதை தாங்கி நம்மளை பற்றி பிடிக்கிறது. ஒருவன் சாப்பாடுக்காக அந்த பர்த் ரைட்டை வித்துட்டான், இன்னொருத்தன் அதை காத்து கொண்டான். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இந்த உலகத்திற்காக இயேசு விட்டுறாங்க, தன்னுடைய சுயத்திற்காக இயேசு விட்டுறாங்க. ஆனா இயேசு தான் நம்மளை வழி நடத்தி கொண்டு போகிறார். 7 நாள் வர வரைக்கும் இவங்களுக்கு எந்த வழி வரும் தெரியல. சில வழியெல்லாம் நீ நினைக்கிற உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவு என் நினைவில் ஆண்டவர் இயேசு சொல்றார். சில வழிகளை நம்ம சூஸ் பண்றோம்ல, அது போகும்போது நல்லதான் போகுது. ஆனா போக 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 சில பிரச்சனைகளை கொண்டு வருது, சில ஆபத்துக்களை கொண்டு வருது, சில வேதனைகளை கொண்டு வருது. அதனால்தான் எது நடந்தாலும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணுமா? ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சுத்தி போக பண்ணினார். எப்படி போக பண்ணினாரு? ஏன் சுத்தி போக பண்ணாரு? எதற்காக? இவங்க 40 நாள் போக வேண்டிய கானான் தேசத்தை 40 வருஷம் சுத்தி 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 பயங்கரமா சுத்தி கொண்டு போறாரு. எதுக்காக? சில சூழ்நிலையில கர்த்தரை சுத்தி போக பண்ணுவார், சில சூழ்நிலைகளை டிலே பண்ணுவார், எல்லாம் நல்லதுக்கு என்று சோர்ந்து போயிடாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா சுத்தி போக பண்ணாரா? அவரே சொல்றாரு, ஒருவேளை இப்பதான் பார்வன் கையில இவங்க விடுவித்து வர்றாங்க, ஒருவேளை நம்ம இப்படி போகும்போது இந்த ராஜாக்களை திருப்பி யுத்தம் வர நேரிடுமா? இவங்க யுத்தம் செஞ்சாங்கன்னா இவங்க மனசு சோர்ந்து போயிடும். அப்படித்தானே சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாருமா? யுத்தம் செய்ய போனா அவருக்கு இருதய சோர்ந்து போயிடும். அதனாலதான் அவங்க அந்த வழியே கொண்டு போல சுத்தி போக பண்றாரு. சில டிலே ஆன ப்ராசஸ், சில காரியங்கள் டிலே ஆகியிருக்கலாம். கர்த்தர் உன்னை பத்திரமாய் நடத்தி கொண்டு போறார் அர்த்தம். ஹல்லேலூயா. சில பேர் உடனே நோ, உடனே வராது. துரிதமாய் வந்துகிற ஆசீர்வாதம் முடிவில சுதந்திரம் பெறாது. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றது, நீ எந்த சூழ்நிலையிலையும் எந்த பிரச்சனையிலையும் நீ சோர்ந்து போயிடாது, நான் உன்னை நடத்தி கொண்டு போறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் சமாளிக்க வேண்டிய பலத்தை கொடுக்கும். நீ தாங்கி போகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுதான் இங்க ஏசாயா 43 அதுதான் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா,
தாகம் உள்ள மேல தண்ணீரை ஊற்றுவார். எத்தனை பேருக்கு தாகமா இருக்கிறீங்க? அத்தனை பேர் மேல those who are in need, I will pour the water, I will pour my spirit. எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர் வறண்ட நிலத்துக்குள்ள ஆறுகளை ஊற்றுவார். இன்னைக்கு வறண்டு போயிருக்கிற எல்லா வனாந்திரங்களும் இந்த மாசத்துல கர்த்தர் ஆறுகளை ஊற்றி உன்னை செழிக்கப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வனாந்திரம் பாருங்க, எப்படிப்பட்ட வனாந்திரமா. அவங்க 7 நாள் நடந்து போறாங்க. போகும்போது திடீர்னு 7 நாள் கழிச்சு தான் பார்க்குறாங்க, நான் இந்த வழி வந்துட்டு இருக்கேன்னு தெரியலையே. 1 நாள் பார்க்கல, 2 நாள் பார்க்கல, 3 நாள் பார்க்கல. 7ஆம் நாள்ல தான் இப்ப என்ன ஆயிடுச்சு, மிருகச்சீவெல்லாம் தோண்டு போயிடுச்சு, சாக கிடக்குது. எல்லாம் போர் சேவையர்களும் சாக கிடக்குறாங்க. கிட்டத்தட்ட 3 ராஜாக்களுடைய படைகள் அந்த இடம் முழுவதும், வனாந்திரம் முழுவதும் நிறைந்து கிடக்குது. இவங்க நல்ல டீப் வில்டர்னஸ்ல போயிட்டாங்க, வனாந்திரத்தில் போயிட்டாங்க, ரொம்ப ஆழத்து உள்ள போயிட்டாங்க. இப்ப இப்படியும் வர முடியல, அப்படியும் போக முடியல, நடுவில் மாட்டிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒரே ஒரு தீர்வு இயேசு மட்டும்தான். இப்ப யோசிச்சு பாருங்க, என்ன செய்வதுன்னு தெரியல. நான் மாட்டிக்கிட்டேன், இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், இந்த வேதனையில மாட்டிக்கிட்டேன், இந்த அவமானத்துல மாட்டிக்கிட்டேன், இந்த கஷ்டத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு இந்த மாசத்துல கர்த்தர் ஒரு தீர்வு வச்சிருக்கிறாரு. இந்த மாசத்துல உங்களை நடத்தி போக பண்ண முடியாத நீ பார்க்காத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஏன்னா I will pour my spirit, என் ஆவியை ஊற்றுவேன், வறண்ட நிலத்து மேல என்ன தண்ணீரை வர ஊற்றுவேன். தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன். இது என்ன குறிக்கிறதுனா, என்னை தேடினா நீ பிழைப்ப. பசி உள்ளவனுக்கு தான் தெரியும் அந்த பசியோட அருமை. தாகமா இருக்கிறா, அவ சொல்றா, சாக போற ஆண்டவரே, நான் சாக போறேன், என் குழந்தை சாக போகுது. இல்ல இல்ல, நீ சாவதில்லை, உனக்கு தேவையான தண்ணீர் உன் தலைமாட்டில் இருக்கிறது. நீ என்ன செய்ய போற நினைச்சிருக்கல, இந்த மாசத்துல உன் தலை மேல கர்த்தர் ஒரு தண்ணி வச்சிருக்கிறாரு. நீ கவலைப்படாத, எந்த சூழ்நிலை நீ கவலைப்படாத. நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, கவலைப்பட. கர்த்தர் உன்னை நித்திய புயத்தில் உன்னை நடத்தி கொண்டு போவா. அப்ப பாருங்க, இந்த 7 நாள் அளவுமா இவங்க வனாந்தரத்துல கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, யாரும் இல்லை. அப்பதான் கூட வந்த, இப்பவுமே நம்ம கூட சேர்ற ஆள் எப்படி இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும். எப்படி இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும். அப்படி இல்லை அர்த்தம். அப்ப நம்ம கூட சேர்ற ஆளுங்க யாரும் நல்லவங்க இல்லையா? நல்லவங்க இல்லையா? எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா நம்ம கூட சேர்றவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு தெய்வத்தின் நினைவோடு இருக்கணும், ஒரு ஒரு உணர்வுள்ள ஒரு ஆவி பெற்றவங்களா இருக்கணும். நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளை வழிநடத்தி போக நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம கஷ்ட நேரத்தில், வேதனை நேரத்தில் நமக்கு ஆண்டவர் மட்டும் தான் தோணு. ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, when you cry you cry alone, when you smile the world will smile with you. நீ சிரிக்கும் போது எல்லாரும் கூட சிரிப்பாங்க, ஆனால் நீ அழும் பொழுது நீ மட்டும்தான் அழுவணுமா, நீ மட்டும்தான் கஷ்டப்படணும். எத்தனை தடவை கஷ்டப்பட்டிருக்க, ஏன் ஆண்டவர் என் கண்ணீரை நீ பார்க்கலையா, என் வேதனையை நீ பார்க்கலையா, நான் எத்தனை வாட்டி ஜெபிக்கிறேன், ஏன் ஆண்டவர் அப்படி இருக்கு, நீங்க எத்தனை வாட்டி யோசிச்சுட்டு இருக்க. இன்னைக்கு கர்த்தர் முன்மாறியை காட்டிலும் பின்மாறிய ஒரு மலையை கர்த்தர் பொழிய பண்ணுகிற தேவன். உன் வறண்டு போயிருக்கிற ஒரு வாழ்க்கை, உன்னுடைய பாதை, உன்னுடைய பூமி வறண்டு போயிருக்கலாம். நீ சில ஜெப குறிப்புகளை சொல்லி சொல்லி தாகமா இருக்கலாம். எப்போ ஆண்டவரை செய்ய போற? இந்த மாதத்துல நீ விசுவாசிச்சுனா நீ தாகமா இருக்கிற அத்தனை காலத்திலையும் தண்ணீரை கொடுக்கிற தெய்வமா இருக்கிற. I will pour water. நான் தண்ணிய தருவேன்னு சொல்ல, ஊத்துவேன். ஊத்துறது வேற, தெளிக்கிறது வேற. நான் தான் இந்த மாசம் நினைச்சேன்,
நான் நைட்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ட்ராவலிங் காலைல போயிட்டு நைட்டு தான் வந்தோன்னா உட்காந்து கொஞ்ச நேரம் தான் இருந்தேன். ஒரு பாஸ்டர் வந்துட்டு அவரை சாப்பிடலாம் வச்சு அவரை அனுப்பிச்சும் போது 10 மணி 9:30 மணி 9:30 இருக்குமா? ஆமாம். அதுக்கப்புறம் நான் இன்னும் ஆண்டவரை பேசணும். அப்போதான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், மழை, ரெயின். இந்த ரெயின் என்ன பண்ண போகுது? மழை பெய்யத்துக்குன்னு என்ன நடக்கும்? அப்புறம் மழை வருதுன்னு சரி, இப்போ இங்கே ஜன்னல்லாம் திறந்துருக்கு. மழை பெய்ப்பது எப்படி நீங்கள் உணர முடியும்? ஒன்று, குளிர்ந்த காற்று அந்த இடத்துல வீச ஆரம்பிக்குமா, அப்போ அந்த சூழ்நிலை மாறுது. அந்த 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 ஹீட்டோட சூழ்நிலை, குளிர்ந்த காற்று அடிக்குது, மழை பெய்யும் போது ஆரம்பமாகுது. இன்னைக்கு அந்த காற்று பரிசுத்த ஆவியானவர் தான். உன் வறண்டு போயிருக்கிற எல்லாத்தையும் ஒரு குளிர்ந்த காற்றை கற்று வர பண்ணி, நீ தோன்று போயிருக்கிற எல்லா காலத்துல கர்த்தருடைய செழித்தோக பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தால் மகிமை காண முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிசயம் செய்வார். அப்ப பாருங்க, தேடி போறாங்க, என்ன நடக்கும் ஏது நடக்கும் தேடி போகும்போது அங்க தண்ணி இல்லை. சரி, இவங்க எப்படியாவது சர்வே பண்ணிக்கலாம்னா இவங்க போயிருந்த யுத்தம், ஒரு டாஸ்கா போயிருக்கிறாங்க, ஒரு வேலையா போயிருக்கிறாங்க, ஒரு யுத்தத்துக்காக போயிருக்கிறாங்க. இந்த பிராணிங்கெல்லாம், குதிரை ஜீவன், யானைப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை எல்லாத்தையும் செத்து போற மாதிரி கீழே விழுந்துச்சு. இல்லை, நம்ம இந்த வனாந்திரத்தை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும், இந்த வனாந்திர வாழ்க்கையை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும். நான் இன்னைக்கு இங்க சாகக்கூடாது, என்னுடைய மிருகங்கள் இங்கே சாகக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இங்கே முடியக்கூடாது, இந்த பிரச்சனையில நான் இருக்கக்கூடாது, இந்த வேதனை நான் இருக்கக்கூடாது. உடனே பேசுறாங்க 3 பேரும். அப்பதான் சொல்றாங்க, இந்த இடத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான், வாங்க அவங்க கிட்ட போவோம். உண்மையில கர்த்தருடைய தேவ மனுஷனா இருந்தான், உண்மையில கர்த்தரோடு பேசுறவனா இருந்தான், அவன் எங்கேயும் போக மாட்டான். எலிசாவை தேடி இவங்க ராஜாக்கள் போனாங்களா, இல்ல ராஜாக்களை தேடி எலிசா வந்தாரா? யார் தேடி போனா? ராஜாக்கள் தான் இன்னைக்கு ஊழியக்கார தேடி போனாங்க. ஆனா நீங்க பாக்குறீங்களே, இன்னைக்கு யாரை தேடி போறா? இன்னைக்கு யாரை தேடி போறா? ஊழியக்காரங்க தான் ராஜாக்களையும் மந்திரிகளையும் தேடி போறாங்க. ஏதாவது செய்யுங்கய்யா, நாங்க சர்ச்சில் ரொம்ப கஷ்டப்படுறோம்யா, எங்க ஜனங்களும் ரொம்ப கஷ்டப்படுதுயா, ஏதாவது செய்யுங்கய்யா. இந்த சால்வை போடுறது, விழிவாக்க மீட்டிங் போயிருந்தோம் பாருங்க, சபை திறக்கிறதுக்கு சோதனையா உட்கார்ந்து சோதனையா சால்வை எடுத்துட்டு வரான். இந்த இங்க வைக்கிற விசுவாசிலாம் பார்க்குது, என்ன இவர் என்ன செய்ய போறாரு? ஆமாவா, பார்த்தீங்களா? இவர் என்ன செய்ய போறாரு? இவரும் சால்வை போடுறது தப்பில்லை. சால்வை ஒரு கல்ச்சர், நம்மளோட தமிழ்நாட்டோட இந்தியாவோட கல்ச்சர். ஆனால் எந்த இடத்துல போட்டுற அது ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல சால்வை பெரும்பாலும் எங்கே போட்டுவாங்க? மேடையில், கட்சி நடக்கிற மேடையில், இல்லை விழாக்களில், இல்லை இனாகுரேஷன், எதனா காலேஜ், எதனா ஒன்றில் அங்கே போத்துவாங்க. ஆனால் சால்வை எங்கே போட்டுற? தேவ உலவுகிற சபை. நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல, ஒரு சபைனா அந்த சபைக்குள்ள தேவனோட பிரசனம் எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்கு. ஒரு சின்ன கிளிப்பு பார்த்தீங்களா? பயங்கரமா இருக்கு. இப்ப கூட பாருங்க, இந்த இடத்தை சுத்தி தேவதூதர்கள் இருக்காங்க, ஒவ்வொருதும் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை சூழ்நிலையும் உங்க மனசை அவங்க கிராப் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த மனசு வேதனையோட வந்திருக்கு, இந்த மனசை
தோத்து போன இடத்துல வந்திருக்கு. என்ன செய்ய போற, நீ குழம்பி உட்காந்துட்டு இருக்கு. உடனே வந்து சொல்லுவாங்க ஆண்டவர்கிட்ட, இந்த இதில் இந்த ஆத்மா இத்தனை பேர் இத்தனை பிரச்சனை வந்திருக்காங்கன்னு. ஆண்டவர் என் மனசில் ஃபீட் பண்ணுவார், இப்படி பேசு ஜனங்களுக்கு, இப்படி சொல்லு. அதுதான் சபை செய்யும். அப்போ அந்த இடத்துல வந்து ராஜாவை உட்கார வச்சுட்டு கூஜ ஆடுது. நம்மளாம் யாருங்க இன்னைக்கு? ஊழியக்காரனா 2 கொம்பு, நான் தேவன ஊழியக்காரன். ஒன்றும் கிடையாது. உன் அந்தரங்கத்தை பிசாசு அறிஞ்சிருக்கிறான். நீ அந்தரங்கத்தில் என்ன செய்யற? உன்னோட சீக்ரெட் லைஃப். நேற்று காரில் ஒருத்தர் சொன்னார், ஃபோன்ட்டு பேசியிருக்கிறார். ஒரு பேரை சொல்லி, அவர் பேர் அது இது வரைக்கும் பார்க்கறாத அந்த பர்சனை நீ பார்த்துருவேன்ட்டார். பாருங்க, ஜான்சன். இது வரைக்கும் நீ ஜான்சனை இன்னொரு பக்கம் பார்க்காதவ ஜான்சனை பார்த்துருவேன்றான். அப்படி இருக்கும். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு அப்போ இன்னொரு பக்கமும் இருக்கு. ஒரு பக்கத்தில் நம்ம நல்லா இருக்கிறோம், இன்னொரு பக்கம் அந்தரங்கம் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. அந்த அந்தரங்கத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. அப்பதான் சொல்றாரு, அந்த இடத்துல சால்வை கொண்டு வந்தனும் எல்லா ஜனங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. எல்லா சால்வை வந்து கை தட்டுது. இப்போ நான் ஏந்திக்கணும். இவரு போத்து வராரு. என்ன நினைப்பீங்க? ஒரு நாள் கூப்பிட்ட, ஒரு நாள் கூத்துக்கு மேடையில் மீசையை வச்சா எடுத்தானா? எடுத்த கதை ஆயிடக்கூடாது இல்லை? உட்காந்து யோசிச்சேன், என்னாண்டு தயங்கி ஏறிச்சேன். இன்னாண்டவரே பண்றது. நான் சொன்னேன், கையில கொடுத்துருங்க சால்வை. இல்ல போத்தணும். உடனே யோசிச்சேன், சால்வை போத்துற உண்டான ஆள் நான் கிடையாது. இவருக்கு அவர் வாங்கிட்டு வந்த சாலையை அவருக்கே போத்தி அமிச்சிட்டேன். இன்னைக்கு அதெல்லாம் ஒரு பெருமையா நினைக்கிறாங்கல்ல. நம்ம மேல நீதியின் சால்வை, ஒரு அபிஷேக சால்வை விழணும். இந்த சால்வு மேல விழுந்துச்சுன்னா எலியாவின் சால்வை பாருங்க விழாது மேல. நீ மனுஷனுடைய சால்வை தான் எதிர்பார்ப்ப. கர்த்தர் உனக்காக ஒரு சால்வை வச்சிருக்காரு. அந்த சால்வை முழுவதும் பவர்ஃபுல் அனாயிண்டிங் இருக்கு. ஒரு எட்டத்திலான வல்லமை உன்னை அந்த சால்வையை மூடும். நான் எடுத்துக்கொள்மல் பார்த்தீங்கன்னா அந்த சால்வை எலியாவின் தேவன் எங்கே என்று அடிச்ச பாத்திர. ஆனா யோதா 2 அந்த சால்வை பெற்ற ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருக்கிறான். அவனை போய் கேட்போம் அப்படின்ட்டு இவங்க தான் ஊழியக்கார தேடி போறாங்க. நைட்ல போய் எழுப்புறாங்க. பாஸ்டர் பாஸ்டர்னு கூப்பிட்டுருப்பாங்க. என்ன கூப்பிட்டுருப்பாங்க? லிடியான்னு கூப்பிட்டுருப்பாங்களா? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரரே. அப்பெல்லாம் ரொம்ப பயம். ஊழியக்காரர்கிட்ட ரொம்ப பயம். சொன்ன வாயில யார் வாயில இருந்தா யார் வாயில நிற்க மாட்டாங்க. இப்போ நம்ம வாய்க்குள்ளே ஊழியக்காரர் இருக்கிறார். ஏன்னா அங்க ஒன்றும் பவர் நடக்கல. அப்பெல்லாம் ஊழியக்காரனா தேவனுடைய வாயா செயல்பட்டாங்க. அவர் சொல்லுதுதான் கர்த்தர் சொல்லுதான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஜெபத்தில் வளரணும். அப்ப பாருங்க, அன்னைக்கு நைட்டு போய் எழுப்புறாங்க, எழுதுருங்க, இந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு, நாங்க தவறான வழியில வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறோம். அப்ப சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க யாரும் சாவதில்லை. அப்ப சொல்லிட்டு நீ போய் நீ அந்த பள்ளத்தாக்குல வாய்க்கால வெட்டு. என்ன வெட்டு? உன்னுடைய விசுவாசத்தை நீ என்ன பண்ண, பிராக்டிக்கலா காமி. என்னப்பா ஒரு வனாந்தரமா இருக்கு, தண்ணி இல்லை, அங்க போய் என்ன செய்யறாரு இவரு, வாய்க்கால வெட்டுன்றாரு அப்படின்னு யாரும் யோசிக்கல. அந்த காலத்துல மழையே இல்லையா, ஆனா கர்த்தர் பேழையை கட்ட சொன்னார். அப்போ எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப என்னடா இது, மழை இல்லை, இந்த கிழவனுக்கு பைத்தியத்தை பிடிச்சிருச்சா அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ கூட நினச்சிட்டு இருக்காங்க, இந்த பாஸ்டருக்கு வேலை இல்லை, உபார் ஜெபன் உட்காந்துக்கிறாரு, அதிகாலை ஜெபன் திறந்து உட்காந்துக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறார். ஒரு நாள் பேழை ஃபுல்லாகி கதவை பூட்டப்படும். அன்னைக்கு வெளியில் இருக்கிற ஜனங்க உள்ள வரணும்னு நினைச்சா கூட யாரும் வர முடியாது.
இந்த பேழை எதுக்கு அடையாளத்தரமா சொல்லப்பட்டிருக்கு? பேழை தான் மனுஷகுமாரோட வருகை. அவர் வரும்போது அந்த கிருபையின் காலம் எடுத்து செல்லப்படும். அந்த கிருபையின் காலத்தில் அந்த 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 கிருபை என்ற அந்த கதவு அடைக்கப்படும் போது வெளியில ஜனங்க கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு கிருபை காலத்தை யாரும் வீணடிக்க கூடாது. அப்ப போய் நோண்டுறாங்க, பள்ளம் நோண்ட 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 ஒவ்வொருத்தர் இப்படிலாம் யோசிச்சிருப்பான், இந்த ராஜாக்கு என்ன வேற வேலை இல்லை, இந்த பள்ளத்தை நோண்டி வைக்கிறார், தண்ணி இல்லை, குதிரை எல்லாம் பார்த்து செத்து கிடக்குது, பாதி இது கிடக்குது, இப்ப கூப்பிட்டு வந்து எப்படி அப்படி பண்ணா எப்படி? யாரும் அப்படி நினைக்கலாங்க. ஒற்றுமையா ஒரே மனதா இருந்தாங்க. எப்படியாவது எனக்கு தண்ணீர் வேணும். நாங்க பாருங்க, விடிய காலம்பரை வந்துச்சான். எங்கேயோ நடந்த காரியத்தில் மதில்கள் உடைக்கப்பட்டு தண்ணீர்கள் இவங்க சைடா திரும்பி, இவங்க வெட்டி வச்சிருந்த எல்லா பள்ளத்தாக்கையும் வெட்டி வச்சிருந்த எல்லா வாய்க்கால்களும் தண்ணீரால் கர்த்தர் நிரப்பினார். அந்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய வெட்டி வச்சிருக்க வராத வாழ்க்கையில உன்னை கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறாரு. நீ சோர்ந்து போயிடாத. நீ போக வேண்டிய வழியில கர்த்தர் பத்திரமா கொண்டு போய் செல்வாரு. நீ இந்த சூழ்நிலை கடந்து போய் தான் ஆகணும். ஆனா கர்த்தர் ஒரு தீர்வு வச்சிருக்கிறாரு. நீ இதை முழுகி போக மாட்ட. நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்ட. நீ ஒரு நாளா இந்த சூழ்நிலையில என் பாதையில் எல்லாம் நினைப்பாங்க, இந்த அக்கின்ல போட்டாச்சு இவங்க சாக போறாங்க. இல்லை, நீ சாக மாட்ட. நாலாவது ஒரு நபராய் கர்த்தர் உன் கூட இருந்து உலவராரு. நீ நினைக்கிறியா உன் பலத்துல போறன்னு? இல்லை, ஜூலை முழுவதும் கர்த்தர் உன் கூட தூதரை அமைச்சு உன்னை பாதுகாத்தார். நீ போகும்போது வரமெல்லாம் உன்னை பத்திரமா பாதுகாத்தார். உன் கூட இருக்கிற ஜனங்க உன்னை விழுங்க பார்த்தாங்க, உன்னை ஒன்னெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தாங்க, உன்னை கீழே தரணும்னு நினைச்சாங்க, உன்னை டிஃபேம் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக உயர்த்தி கொண்டே போனாரு. உன் பயம் இல்ல, உன் புயம் இல்ல, கர்த்தருடைய பலன். இப்ப பாருங்க, தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்று. இவங்க தாகமா இருந்தாங்க, என்ன செய்ய போறேன்னு நினைச்சாங்க. ஆனா விடிய காலம்பர அதை படிச்சு முடிச்சிடலாம் பாருங்க. காலைல மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ எந்த ஏதோம் வனாந்திரத்தில் நடத்தி சென்ற வனாந்திரத்தில் இப்ப தண்ணி வருது. எந்த வழியாய் இவங்க வனாந்திரத்துல வந்தாங்க? ஏதோ வனாந்திரத்துல. இப்ப அதே ஏதோ வனாந்திர வழியாய் வந்ததினால் தேசமே தண்ணீரால் நிரப்பினார்னா, உன் வாழ்க்கை வறண்டு போயிடுச்சுன்னா இந்த காலவேளை கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எழுந்தபோது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் சிவப்பாய் காணப்பட்டுச்சு. அந்த ரத்தம் தான் அந்த இயேசுவின் ரத்தம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில எல்லா சோதனையிலும் இந்த மாதத்தில் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடு. தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்டு போயிருக்கிற வறண்ட இடங்களில் ஆறுகளை ஓட பண்ணுகிறவர், தண்ணீரை ஊற்றுகிறவர். பாருங்க, அந்த மிருகஜெல்லாம் அந்த தண்ணீரால் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சது. இந்த தண்ணீர் தான் பரிசுத்த ஆவியானவர். உன் வறண்டு போயிருக்கிற ஒரு வாழ்க்கையை இந்த பரிசுத்த ஆவி இந்த காலவெளியில் நிரப்ப வல்லமையா இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாசத்துல கர்த்தர் சொல்ற ஒரு வாழ்க்கை, நீ காய்ந்து போயிருக்கலாம், வறண்டு போயிருக்கலாம், ஒன்றுமில்ல ட்ரையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு அந்த தண்ணீரை ஊனண்டை கொண்டு வர செய்ய தேவனால முடியும். கடைசியா வாசிப்போம் 44:3. தாகம் உள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். தாகம் உள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்திலையும் ஆறுகளை ஊற்றுவேன். ரிஃப்ரெஷ்மெண்ட், புத்துணர்ச்சி ஏற்படும். சங்கீதம் 68:7-9. சீக்கிரம் வாசிப்போம். சங்கீதம் 68:7-9. இந்த தண்ணீர், இந்த வறண்ட பூமியில தண்ணி ஊற்றும்போது என்ன நடக்கும்னா, தேவனே நடந்து வருகையில்
வானமும் பொழிந்தது. ஆ, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக இந்த சீனாய் மழையும் அசைந்தது. ஆ. தேவனே, ம். சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். சம்பூர்ண மழையை பொழிய பண்ணீர், பெய்ய பண்ணினீர். கிடைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இந்த தண்ணீர் என்ன செய்யுது? விடாய்த்து விடைத்து போனவனுக்கு சம்பூர்ணத்தை கொடுக்கிறது. யோவேல் 2:23, 24, 25. இந்த தண்ணீர் எதை குடிக்குதுன்னா ரிஸ்டோரேஷன், புதுப்பிக்குது. சீயோன் குமாரரே, மகிழ்ந்து களி கூறுங்கள், தக்கபடி முன்மாரியை கொடுத்து ஏற்கனவே வர்ஷிக்கப்படுவார். ரிஸ்டோரேஷன். அடுத்தது என்பவர்மெண்ட். அப்போஸ்தலர் புஸ்தகம் நடபடிகள் 1ஆவது அதிகாரம் 8வது வசனம். வரும்பொழுது பலனடைந்து. ஆமா, இப்ப இந்த தண்ணீர் இதை செய்து 3 காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய போகுது. முதல்ல புத்துணர்ச்சியை கொண்டு பண்ணுது, விடாச்சு போனவனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. ரெண்டாவது, எதெல்லாம் நம்ம விட்டு போயிச்சோ திருப்பி ஆண்டவர் புதுப்பிக்கிறார். மூன்றாவது, பவர், வல்லமை கொடுக்கிறார். இந்த கிருபை நேரத்தில் அந்த மழை உங்க மத்தியில் போய் கண்டிப்பாக பெய்யணும். இன்றைக்கு வறண்டு போன எல்லா தாகங்களுமே தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் அவர் ஆறுகளை ஊற்றுகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, இந்த மாதம் ஆகஸ்ட் முழுவதும் உன் வாழ்க்கையில் வறட்சி இருக்காது. இந்த ஆகஸ்ட் முழுவதும் நீ விசுவாசிச்சுனா நீ ஒருவேளை ஜூலையில் வறட்சியான சூழ்நிலை போயிருக்கலாம். சில அடைக்கப்பட்ட கதவு வழியாக நீ பிரவேசிச்சிருக்கலாம். ஆனால் இந்த விசுவாசிச்சுனா நீ இந்த மாசத்துல நீ காற்றையும் பார்க்க மாட்டியா, நீ மழையும் பார்க்க மாட்ட. ஆனாலும் இந்த பள்ளத்தாக்குல தண்ணி நிரப்பப்படும். அதனால் உன் மிருக ஜீவன்கள் எல்லாம் குடித்து ஆசீர்வாதமாக இருக்கும். நீ எந்த சூழ்நிலையும் நீ நினைக்கலாம், இது ஒரு குழு கூட இல்லையே, உதவி செய்ய யாரும் இல்லை, கேட்ட பணமே இல்லையே, ஒன்றும் இல்லையே. இல்லை இல்லை, இந்த மாசத்துல நீ எதையும் பார்க்க மாட்ட. ஆனால் உன் பள்ளத்தாக்கில் தண்ணி நிரப்பப்படும். அது நிரப்பினவர் கர்த்தராக இருப்பார். இன்னைக்கு விசுவாசமா ஊழியர்களோட வார்த்தையை நம்பி போனாங்க. ஊழியர்கள் சொன்னதை நம்பி போய் அவர்கள் பள்ளத்தாக்குல அந்த பள்ளம் எடுத்தாங்க, வரப்பு எடுத்தாங்க, வாய்க்கால் வெட்டினாங்க. அதே மாதிரி கர்த்தர் ஆனா ஏதோ மனாந்தரத்துல ஆறுகளை ஓட பண்ணினார், தண்ணீர் ஓட பண்ணினார். அந்த மிருக ஜீவன்கள் எல்லாருக்கும் தண்ணீர் உண்டாயிடுச்சு. அதுதாங்க விசுவாசம். நீ எதையும் பார்க்காத, காணக்கூடாதவைகளை அதை செய்துதான் விசுவாசம். நம்புவதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலையும் அவன் அதை நம்பினான். அதுதான் விசுவாசம். நீ விசுவாசமாயிரு. ஆண்டவரே சபைக்குள்ள ஆத்துமாக்கள் வரணும். என்னுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய செழிப்பு ஏற்படணும். சில சூழ்நிலை வறண்டு போய் கிடக்கிற எல்லா வாசமும் அடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தர் இதை செழிப்பாய் மாற்ற அவரால் முடியும். இந்த காலங்களில் எல்லாம் ஒப்பு கொடுக்குமா? ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாசத்தை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். இந்த பேசின வார்த்தையின்படியும் என் வறண்டு போயிருக்கிற இந்த என்னுடைய அந்த பூமியில ஒரு ஆறுகளை விடப்படும். தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்றுகிறேன் சொன்னீரேன். அப்படி ஊற்றினார். அந்த வாய்க்காலில் தண்ணி நிரப்பினார். இன்றைக்கு வாய்க்காலை நிரப்பினது உண்மையானா கர்த்தர் உன்னை நிரப்புவது அதிக நிச்சயமா இருக்கிறது, அதிக உண்மையா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக எல்லா கர்த்தரையும் சோதனை பண்ணும். இந்த மாதம் உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறையா. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். பெரு நஷ்டங்கள் வேண்டாம், பேரழிவுகள் வேண்டாம், வீணான வார்த்தைகள் வேண்டாம், வீணான நண்பர்கள் வேண்டாம். இந்த மாதம் முழுவதும்
கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்தையும் வேலையும் நிரப்பணும்னு சொல்லி எல்லா ஆண்டவருக்கு சோதனை அவர் கேட்கிற அத்தனை பேருக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தமிழ வந்தவர்கள் ஒரு பேரும் அவர் வெளியில் அனுப்புவதில்லை. இந்த கால வேளையில உன் வறண்டு போயிருக்கணும் வாழ்க்கை, நீ கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற பல சூழ்நிலை ஆண்டவரே இது என்ன இருக்கும் எப்படி இருக்கும், இல்ல இல்ல கர்த்தர் உனக்கு எல்லாம் பதில கொடுப்பேன், விசுவாசமாயிரு. கர்த்தர் உன்னோட தான் பேசியிருக்கிறார். இல்ல பதில நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நான் நடத்துவேன். இந்த மாதத்துல சில காரியங்களை உன் விடுமாய் உன் கண்கள் பார்க்கும், உன் செவிகள் கேட்கும், நான் அதை செய்வேன். அந்த வறண்டு போன அந்த வாய்ப்பாடுகள் நிரப்பப்பட்டதா அந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் இந்த காலையில உங்க அநேகரை கொண்டு போக தேவ சித்தமா இருக்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்க தாகமா இருக்கோம், எங்க மேல தண்ணீரை ஊற்றுகிறாங்க. வறண்டு போன எங்கள் பூமி வழியெல்லாம் செழுமையாக மாறுகிறார்கள். எங்களால் அல்ல, நீரே கரத்தை பிடித்து நடத்துங்க. எங்கள் ஜனங்களை நடத்துங்க, எங்கள் ஊழியர்களை நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியர்களோட கரத்தில் இருக்கட்டும். இந்த மாதத்தில் செய்யப்பட அத்தனை ஐயா காரியங்களோட கரை இருப்பதாக. எங்கள் கூடை எண்ணெய் மாப்பெசி தொட்டிகளை கரத்தில் ஆசீர்வதிங்க. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்களுடைய எல்லா ஜனங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்க. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உண்மை நாங்கள் சந்தோஷமாய் துதிக்கிற ஒரு சந்ததியாக எங்களை மாற்றுங்க. உங்க காரியத்தை பிரகாசிக்க உதவி செய்யுங்க. கடந்த ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த மாதத்துல கஷ்டங்கள் எந்த விதமான மனுஷனுடைய கண்ணிகளும் இந்த பிள்ளைகள் கட்டாதபடி ரத்த கோட்டையை நான் போடுகிறேன், ரத்த வேலை நான் போடுகிறேன். இந்த பிள்ளைகள் அத்தனை ரத்த வேலை கூட பாதுகாத்து கொள்ளுகிறேன். ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை இவர்கள் சுகந்திரிக்கிற அனுபவத்தை கொடுக்க வேண்டாம். ரட்சகர் இயேசு நாட்டில் ஜெபிக்கிறோம். நான் சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரின் சகல உபகாரங்களை பரவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அநேக ஆசீர்வதிப்பார். God bless you. Praise God.